சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் புதன் சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் வார முற்பாதியில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 6இல் சனி இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். செவ்வாய் 10இல் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வருகின்ற புதன்கிழமை முதல் சூரியனானவர் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமில்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 9 ஞாயிறு, 10 திங்கள், 11 செவ்வாய், 12 புதன், 15 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு.